சரி ஓகேங்க, மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி போகிறோம். அதுலேருந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள் எப்படின்னு. வணக்கம், நான் உங்கள் பாபு கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணியில் இருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கூட வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வர போகிறீங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோ போகலாம். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக வேளாங்கண்ணி தான் போகிறோம். இடையில வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் எடுக்க முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கோபுரம் ஒரு ரீசன் தான் கைஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், அது கீழே போட்டாருங்க. நல்ல வேலை கீழே விழுகல அவர். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் லைஃப் இப்படி தாங்க கைஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா 3வது பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயின். நம்ம திருச்சி போய் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி போகணுமா. இங்கே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு ட்ரெயின் இல்லை, திண்டுக்கல்லேருந்து நம்ம திருச்சி போய் தான் போகணுமாங்க. அதுவும் நமக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11:15க்குங்க. வந்தே பாரத் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்கு. ஒரு அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்கா? எனக்கு இப்போ தான் கைஸ் தெரியும். இங்கே பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க. திருச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நடந்து போகிறோம். இப்போ தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெயின் பார்த்துருந்தோம். அது எங்கடான்னு காணாந்திருக்கோம், அந்த என்ட்ரன்ஸில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம காரில் வந்திருப்போம். பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் தான் போகலாம் கைஸ். நம்ம 5 ரூபா கொடுத்து ஏறி வந்தோம் பாருங்க. ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஆட்டோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. அதில் நம்ம எங்கே போய் வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸு தேர்றதுனே தெரிலங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்னை பஸ் தாங்க அதிகமாக இருக்குது. சைடு ஃபுல்லாக நிற்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சென்னை பஸ் தாங்க. பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி பஸ்ஸை பார்த்துட்டோம். இதான் வேளாங்கண்ணிக்கு போகிற பஸ்ஸுங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 110 ரூபாங்க. இங்கேருந்து திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி வந்துவிட்டோம். செம்ம டைனுங்க. மணி இப்போ எத்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆச்சுங்க. இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேராக போகிறோம், மொட்டை எடுக்கிறோம். அப்படியே திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப பஸ் ஏறி நேராக திருச்சி போகிறோம். திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போகிறோம். திண்டுக்கல்லேருந்து வத்தலவண்டு போகிறோம். இன்றைக்கி நைட் ஃபுல்லாக ட்ராவல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி பார்த்தீங்கன்னா சண்டேனால பார்த்தீங்கன்னா தாறுமாறான கூட்டம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் வர்றதா பிளானு. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை பெய்யுது அந்த மாதிரி சொன்னாங்க வீட்டில். அதனால் பார்த்தீங்கன்னா போக வேணாம் சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் வந்துருக்கோங்க. 190 டெஸ்ட் பண்ணுங்க தர என்ன தெரியல. இதில் வேறு மாடல் இல்லையா? இதுதான் இருக்கா? நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஒன்று வாங்கியிருக்கோம் 46ல். இது பார்த்தீங்கன்னா 190 ரூபா சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு பேசி வாங்கியிருக்கோங்க. போனீங்கன்னா லாட்ஜுக்கு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் பீச்சுக்கு அந்த பக்கம் போகலாம். இது பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீச்சுக்கு போகிற வழி கைஸ். பாருங்கள், வியூ வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம ஈவினிங் டயத்துலாம் பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். இப்போ கரெக்டாக மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னையோட முடி எடுத்துருவோம்.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனலாக வளர்ப்போம். இது வேண்டுதலுக்காண்டி வளர்த்தது. இதுக்கப்புறம் வளர்க்குறது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலாக வளர்ப்போம். இப்போ இல்லை, அது கொஞ்ச நாள் ஆகும். நம்மளும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு 7 மாதம் 8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் கூட விளாட்றப்ப அந்த வீடியோ சொல்லியிருந்தது. அந்த வீடியோ வேணால் சைடில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள் தீங்க. அதை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. போங்க நம்ம அடுத்த பாட்டுக்குள்ளே போகலாம். நீங்கள் டயத்தில் இங்கே வந்தீங்கன்னாக்கா மீன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புட்டு அதிகமாக பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். புட்டு எடுக்கிற இடத்துல இவ்வளோ கூட்டமாக இருக்கே காய்ஸ், எப்படி எடுக்க போகிறனே தெரிலங்க. அங்கே பாருங்கள், தரமான கூட்டமாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை எடுத்துட்டோம். அந்த ஃபைனலாக இதாங்க நம்மளோட லுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்குது. ஆனால் கொஞ்சம் அடையாளமே தெரியாத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. சரி, ஓகே வாங்க நான் நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடலுக்கு வந்துவிட்டோம். அங்கே பாருங்கள், அமேசிங்காக இருக்குது. ஆனால் அவங்க கேமரா தூக்கி காமிச்சு இங்கே பாருங்கள் வியூ. வாவ் காய்ஸ், இங்கே பாருங்கள் ஷீயோட வியூ. முன்னாடி இந்த தடவை நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கேம் பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க. இங்கெல்லாம் நாங்கள் போன தடவைலாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. வாவ் பயங்கரமாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்க வியூ. ஆனால் நம்ம மொட்டை எடுத்ததை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்னங்க செய்யுது, நம்ம மொட்டை எடுத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இப்படி தான் இருப்போம். நம்ம அவங்களுக்குலாம் இதெல்லாம் காமிக்க நினச்சி தான் காமிச்சிக்கிருக்கேன். ஷியோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டோம் 2 செகண்டில். பயங்கர உப்பாக இருக்குங்க, குளிக்கவே முடியல. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேம் விளாட போகிறோம். வேறு அளவில் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நம்மளாம் அந்த கேம் பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேக் மட்டும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைன்னு வைங்க, கேம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா. அவ்வளோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மொட்டை எடுத்துகிட்டு நம்ம குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மட்டும் எடுத்து காமிக்கணுங்க. நம்ம மாதாவோட வீடியோ மட்டும் அதை மட்டும் காமிச்சிட்டோம்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சு. ஈவினிங்கோட வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. வேறு லெவலாக இருக்குங்க ஈவினிங்கோட வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கைஸ், ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் வியூவை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் கடலில் குளிச்சதாங்க வேறு லெவலான உப்புங்க. வாயில் ஃபுல்லாக உப்பு தண்ணி ஏறிச்சு. திரும்ப ஒரு இடத்துல போய் குளிக்கலான்னு பார்க்குறேன். குளித்தா தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு தெரியல. 7 மணிக்கு நம்ம போகணும். இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சு. நம்ம பார்த்திங்கன்னா நேராக பழைய மாதா கோயிலுக்கு போயிட்டு பார்த்திங்கனாக்கா தீர்த்த பாட்டில் கேன் வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோங்க. ஃபைனாக பார்த்திங்கன்னா இந்த எண்டுக்கு வந்துட்டோங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓல்டு சர்ச்சோட வியூ பார்த்துக்கோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பில்டிங்கில் தான் பார்த்திங்கன்னா கேன் இதெல்லாம் கிடைக்குமாங்க.
கைஸ் ஃபைனலாக பார்த்து நம்ம 2 கேன் வாங்கிக்கோங்க. நம்ம ட்ரிப்போட பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 1500ங்க. சரி ஓகே கைஸ், நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா பை பை சொல்லிடுவோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்காருங்க. ஹாய் சொல்லிடுங்க ப்ரோ. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்காலாங்க. காரைக்கால் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சரக்கு தான் ஃபேமஸ்ஸு.